ஒரு வழியாக கோட் படத்துலேருந்து சென்சார் சர்டிஃபிகேட்டு வெளியிட்டாங்க. அண்ட் யூ/ஏ கொடுத்துக்கிறாங்க இந்த சர்டிஃபிகேட்டுக்கு. அது மட்டும் இல்லாமல் லியோ படத்தில் கூட பார்த்திங்கன்னா யூ/ஏ தான் கொடுத்துக்கிறாங்க. அவ்வளோ வைலன்ஸ் வந்து யூ/ஏ. அண்ட் யூ/ஏ பார்த்திங்கன்னா ஒரு சின்ன அந்த ஒரு சென்சாரோடு விட்டுருவாங்க. ஆனால் இதில் பார்த்திங்கன்னா கோட் படத்தில் பார்த்திங்கன்னா அவர் உட்காண்ட்ருக்கிற மாதிரி நம்ம தளபதியை வச்சு, அதாவது இதில் ஒரு படத்தில் வர சீனு போல் மாசாக ஒரு கன்னை வச்சுட்டு ஃபயர் பண்ணிட்டு உட்காண்ட்ருக்கிற மாதிரியும் பின்னாடி யூ/ஏ அப்படிங்கிற மாதிரியும் கொடுத்துக்கிறாங்க. உண்மையிலுமே பார்க்கும்போது ஒரு வேறு லெவல் கூஸ் பம்ப்ஸாக இருக்குது. அண்ட் கண்டிப்பாக ஒரு வேறு மாதிரி நம்ம படத்தை தான் எதிர்பார்த்துட்ருக்குறோம். அண்ட் எதிர்பார்த்ததை தாண்டி இந்த படம் ஒரு படி மேலே தான் இருக்கும் அப்படின்னு நம்மளும் நம்புகிறோம். ஏன்னா ஒவ்வொரு போஸ்டரும் பார்த்தீங்கன்னா அனல் பறந்துட்டுருக்குது. ஒரு பக்கம் ட்ரைலர், ஒரு பக்கம் போஸ்டர் மேலே போஸ்டர் விட்டுட்டு இருக்கிறாங்க. நீ அடுத்து என்ன கிளிம்ஸ் தான், கிளிம்ஸுக்கு நீ அடுத்து ஈகலாக வெயிட் பண்ணிகிட்டு இருப்போம். ஸோ கண்டிப்பாக அடுத்தடுத்த அப்டேட்டை தரமாக இறக்குவார் வெங்கட் பிரபு. படத்துக்கு என்ன டைம் இல்லையா பார்த்தீங்களா, ரொம்பவே கம்மியான டேட்ஸாக இருக்குது. இல்லை பக்கத்தில் பார்க்கும்போது நம்ம தளபதி எப்படி இருக்கிறாரு அப்படின்னு நீங்களே பாருங்கள், எந்த அளவுக்கு ஒரு மாசா கிளாஸாக இருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ கண்டிப்பாக வெயிட் பண்ண தாண்டி தரமாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளும் நம்புகிறோம். யூ/ஏ சர்டிஃபிகேட்டை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட்டில் சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.